படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போடுறா. என்ன பண்றதுன்னே தெரியலைங்கன்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்து எழுதாங்க. நான் என்ன செஞ்சேன், குழந்தையோட ரொட்டீன் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது எங்க வீக் பாயிண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அது எது இருந்தா குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். ரியல் டேலண்ட் எதுல இருக்கணும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது அதை பிடிச்சு அதன் மூலமாக போகணும்ன்றத அம்மாவுக்கு நான் சொல்லும்போது, படிப்படியா அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது, அதன்படியே அவர்கள் நடக்கும் பொழுது வெற்றி அவர்களுக்கு வந்து விடுகிறது. இது பழக்கமாக மாறி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தையோட குணமே மாறுது. அதனால குழந்தை ரொம்ப நல்லா அறிவிலும் தெளிவா இருக்கு. 3 தரம் ஒரு நாளைக்கு படிக்கணும்னா அந்த குழந்தை 30 தரம் படிக்குதுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த ஒரு திறமை இருக்கு. குழந்தைகளுக்கு உடம்புலயும் நிறைய சக்தி இருக்கு. அந்த எண்ணங்களும் அந்த மூளையின் திறனும் அதிகமா இருக்கு. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு 120 ட்ரில்லியன் மெசேஜ்